ஹாய்ப்பா. இப்போ வந்து நம்ம பச்சை மொச்சையை வச்சு நம்ம வந்து ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் நம்ம ஒரு குருமா ரெடி பண்ணலாம். இது வந்து சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ பச்சை மொச்சையை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் 4 விசிலில் வந்து எப்படி வெந்திருக்குன்னு, ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் விட்டுட்டு சோம்பு போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, நான் போடலை. சோம்பு மட்டும் போட்டுட்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி நான் நிறைய சேர்த்துக்கிட்டேன். அதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து வெங்காயத்தை வதக்கிக்கலாம். நம்ம நான்வெஜ் டேஸ்ட்டு வரணும் இல்லையா, அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அந்த டைமில் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். நமக்கு வந்து குருமா வந்து நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்காக இப்போ வந்து ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள், ஒரு குட்டி கரண்டியில் வந்து குழம்பு மல்லித்தூள் ஒரு கரண்டி, உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ குழம்பு அந்த குருமா வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு குவான்டிட்டி தேவைப்படுதோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதே வந்து அந்த மசாலில் வந்து ஒரு கிண்டிட்டு நம்ம மொச்சை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிடாதீங்க, அப்படியே எடுத்து ஊற்றுங்க. ஏன்னா அதோட சத்து அதில் தானே இருக்கும். அதனால் அப்படியே எடுத்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோன்னே நம்ம வந்து தேங்காயும் சோம்பும் வந்து அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து தேங்காய் சேர்க்க வேணாம் அப்படின்னா இப்படியே கூட நம்ம வந்து பரிமாறிக்கலாம், நல்லாயிருக்கும். தேங்காய் ஊற்றினோன்னா நமக்கு அந்த குருமா டேஸ்ட்டு வந்துடும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காயை வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. நான் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக வந்து கெட்டியமாக வச்சுட்டேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி எனக்கு இந்த அளவுக்கு தேவை போதும். அதனால தான். உங்களுக்கு தேவை அதிகமாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றினதை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான பச்சை மொச்சை குருமா ரெடிப்பா. ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.